ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் 4 வகை ப்ரோட்டீன் ரிச் சாலட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சாலட் பார்த்துடலாம். இதுக்கு நான் பச்சை கடலை எடுத்துருக்கேன். அந்த தோலெல்லாம் ஒழிச்சிட்டு 3 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காஞ்ச நிலக்கடலை இருக்குது அப்படின்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ட்ரையாக இருக்கும்போது அதுக்கப்புறமா ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டேன். இது கூடவே துருவி வச்சுருக்க ஒரு கேரட்டு, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், தேவைக்கேற்ப கொஞ்சமாக தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வெயிட் கெயின் இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெயிட் கெயினில் நல்ல மாற்றம் இருக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக ஸ்வீட் கார்ன் சாலட் எப்படி செய்யறங்க பார்த்தலாம். ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்காக பாத்திரத்தில் தண்ணியை காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் கார்ன் ஃப்ரெஷ்ஷானதை எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி கொதிச்சு வந்ததும் உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. 15 நிமிஷம் கழித்து இது வேக வச்சு எடுத்துட்டு ஆறுனதும் அந்த கார்னெல்லாம் உதுத்து எடுத்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சாலடுக்கு ஸ்வீட்டாக இருக்கா அப்படிங்கிறத கார்ன் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை துருவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். இது கூட மல்லி இலை, தக்காளி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலன்னா ஹெல்த்தியான சாலட் தயாராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அடுத்ததாக பாசிப்பயிறு சாலட். ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை. ஊற வச்ச பாசிப்பருப்பை குக்கரில் எடுத்து விசில் விட்டுக்கலாம். விசில் விட்டு குக்கரில் ஆறுனதுக்கப்புறமா ஒரு அகலமான பவுலில் சேர்த்துட்டு இதில் துருவின கேரட் ஒன்று சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 மாங்காயை துருவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே கலந்து எடுத்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஃபில் பண்ணால் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி. ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது டயட் ஃபாலோ பண்ணுறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. சில்ட்ரன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு சாலட் பார்த்துடலாம். இதுக்கு கருப்பு கொண்ட கடலையே ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் குக்கரில் சேர்த்துட்டு உப்பு போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இது கூட மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காரம் எதுவும் தெரியாது இது சேர்க்கறதுனால. கூடவே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கலந்து கொடுத்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்து வேக வச்சனால நான் மறுபடியும் உப்பு சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டோம் அப்படின்னா சாலட் ரெடி ஆயிரும். சில்ட்ரன் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கொடுத்து விடலாம். நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாம். ஃபுல்ஃபில்லாக இருக்கும். 4 வகை சேலடுமே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் ஆர்பிஜேபி விளாக்ஸை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.